வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆதார் டிபார்ட்மெண்ட், அதாவது UIDAI டிபார்ட்மெண்ட் இப்போது மதுரையில் ஒரு ஆதார் சேவை மையம் துவங்கியிருக்காங்க. இந்த ஆதார் சேவை மையத்தில் நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டும் உங்களுடைய ஆதார் தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்க முடியும். இல்லை உங்களுடைய நேரத்துக்கு தகுந்தவாறு ஆன்லைன் மூலமாகவும் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு நீங்கள் சேவை மையத்தை அணுக முடியும். இப்போ நம்ம ஆன்லைன் மூலமாக எப்படி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். இந்த மதுரை ஆதார் சேவை கேந்திராவுக்கு எப்படி நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஜஸ்ட் உங்கள் ப்ரௌசரில் கூகுள் ஓப்பன் பண்ணிங்க. இதை நீங்கள் மொபைல்லையும் பண்ண முடியும். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு UIDAI அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிங்க அப்படின்னா UIDAI.gov.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதுதான் ஆதார் டிபார்ட்மெண்ட்டோடைய அஃபிஷியல் வெப்சைட். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க அப்படின்னா அந்த UIDAI அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா மை ஆதார் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் புக் அண்ட் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுக்கான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா புக் அண்ட் அப்பாயின்மெண்ட் அட் UIDAI ரன் ஆதார் சேவா கேந்திரா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் இப்போ என்டையர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆதார் சேவா கேந்திராஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் இப்போ நம்ம மதுரையில் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஆப்ஷன் பாருங்க, மதுரை பஸ்போர் PK டவர்ஸ் KK நகர் ஆப்போசிட் டிஸ்ட்ரிக்ட் கோட் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் டு புக் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த புக்கிங் ஆப்ஷன் போகும். இதுக்கான என்னென்ன சார்ஜஸ் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த பேஜ்லேயே கொடுத்துருப்பாங்க. இதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா ask1.uidi.gov.in இந்த டைரக்ட் இந்த URL டைப் பண்ணி நீங்கள் போக முடியும். இல்லை UIDAI அஃபிஷியல் வெப்சைட் போயிட்டு அதில் நம்ம புக் அண்ட் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி இதில் போயிட்டு மதுரை ASK செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் டு புக் அப்பாயின்மெண்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம இந்த பேஜுக்கு வர முடியும். இல்லை டேரெக்டாக இந்த பேஜ் உங்களுக்கு லிங்க் தெரியும் அப்படின்னா நம்ம இந்த டேரெக்டாக இதுக்கே போயிடலாம். இதில் நீங்கள் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆதார் அப்டேட்டு, செகண்ட் ஒன் நியூ ஆதார், தேர்ட் ஒன் மேனேஜ் அப்பாயின்மெண்ட்ஸ். அதாவது உங்களுக்கு இது வரைக்கும் ஆதாரே இல்லை அப்படிங்கும் போது நீங்கள் இந்த நியூ ஆதார் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும். இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி ஆதார் இருக்கு, அதில் ஏதாவது கரெக்ஷனோ இல்லை அப்டேஷனோ பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆதார் அப்டேட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் ஏதோ அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிருக்கீங்க, அதில் ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மேனேஜ் அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணணும். இது எதுக்காக மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டீங்க, அதில் அமௌண்ட் பே பண்ணிருக்கீங்க, அந்த அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணிட்டு நம்ம அந்த டைமில் நம்ம போக முடியல, அது ஆக்சுவலாக அதிக போக முடியல வந்து வேறு டைமில் நம்ம ரீஷெடியூல் பண்ண முடியும். சப்போஸ் எனக்கு ரீஷெடியூல் பண்ண வேண்டாம், எனக்கு அந்த அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் அந்த ஆப்ஷன்ஸில் இந்த மேரேஜ் அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும். அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அப்படிங்கிறத. இதுக்கான ஃபீஸஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆதார் சர்வீசஸ்க்கு புதுசாக நீங்கள் ஆதார் எடுக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். நீங்கள் எதுவும் உங்களுக்கு அங்கே சார்ஜ் பண்ண மாட்டாங்க. இதே சேம் ஃபீஸ் தான் அந்த ஆதார் சேவை கேந்திரத்தில் கலெக்ட் பண்ணுவாங்க. ஈவன் நாட் ஈவன் ₹1 கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ண மாட்டாங்க. மேண்டேட்டரி பயோமெட்ரிக் அப்டேட், எல்லாம் டெமோகிராஃபிக் அப்டேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். இது என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 to 5 years குழந்தைகளுக்கு நம்ம என்ரோல்மெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு பயோமெட்ரிக்ஸ் அந்த டைம் எடுத்துருக்க மாட்டாங்க. ஒன்ஸ் அந்த குழந்தைய ஆணோ பெண்ணோ இல்லை டிரான்ஸ்ஜெண்டரோ 5 years கிராஸ் பண்ணி 6th year அவங்க ரீச் பண்ணும்போது அவங்களோட பயோமெட்ரிக் மட்டும் ஆல்ரெடி இருக்கிற ஆதார் நம்பருக்கு அப்டேட் பண்ணுவாங்க. அதான் மேண்டேட்டரி பயோமெட்ரிக் அப்டேட்னு சொல்லுவாங்க. அந்த அப்டேட்டுக்கு வந்து அந்த பயோமெட்ரிக் அப்டேட்டுக்கு ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் தான். அதுக்கு வந்து எதுவும் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதான் ஆஃப்டர் 5 years ஒன் டைம் நீங்கள் பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா அந்த மேண்டேட்டரி பயோமெட்ரிக் சொல்லுவாங்க. அந்த பயோமெட்ரிக் அப்டேட்டுக்கு சார்ஜ் கிடையாது, அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டு ரெசிடென்ட்ஸ் ஆக்சுவலாக. அது போக நீங்கள் ஆல்ரெடி ஆதார் இருக்கு, அதாவது நீங்கள் பயோமெட்ரிக் அப்டேட் பண்ண போறீங்க, இன்க்ளூடிங் ஏதோ டெமோகிராஃபிக் அப்டேட். டெமோகிராஃபிக்னா நேம், அட்ரஸ், மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் அப்டேட் பண்ண போறீங்க அப்படின்னா அது டெமோகிராஃபிக் சொல்லுவாங்க. இன்க்ளூடிங் பயோமெட்ரிக்ஸ், அதாவது கருவிழி ப்ளஸ் உங்களோட ஃபோட்டோ அப்டேட் பண்ணீங்கன்னா அது வந்து பயோமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டையும் நீங்கள் சேர்த்து பண்ணாலுமே அவங்க ₹100 சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த டெமோகிராஃபிக் அப்டேட், எனக்கு பயோமெட்ரிக் அப்டேட் பண்ண வேண்டாம், ஒன்லி டெமோகிராஃபிக் மட்டும் பண்ணணும், அதாவது உங்களோட நேம்லையோ இல்லை அட்ரஸ்லையோ இல்லை மொபைல் நம்பரோ இல்லை டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி ஏதாவது அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ₹50 மட்டும் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி ஆதார் எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஒன்லி ஆதார், அதாவது ஆதார் பிரிண்ட் அவுட் மட்டும் எடுக்கணும் அப்படின்னா கலர் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் A4 சீட்ல அப்படின்னா அதுக்கு ₹30 சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் ஆல்ரெடி நம்மளுக்கு ஆதார் இருக்கு, ஸோ அதில் நம்ம எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் நான் இப்போ என்னோட ஆதார் யூஸ் பண்ணி மொபைல் அப்டேட் மட்டும் எப்படி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறது பார்க்கலாம். இதே சிமிலர் ப்ரொசீஜர் தான் நீங்கள் எந்த அப்டேட் போகிறதுனாலும் நீங்கள் அங்கே யூஸ் பண்ணணும்.
ஜஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பர் டைப் பண்ணணும். உங்களுடைய மொபைல் நம்பர். இந்த மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் லிங்க் பண்ணிருக்கிறது அவசியம் இல்லை. ஆதார் லிங்க் பண்ணாத மொபைல் நம்பர் கூட கொடுக்கலாம். ஸோ மொபைல் நம்பர் டைப் பண்ணுங்க. மொபைல் நம்பர் டைப் பண்ணி கீழே இருக்கிற கேப்சா, டிஸ்பிளே ஆகிற கேப்சா டைப் பண்ணி ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிற பட்டன் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்க என்டர் பண்ணணும். மறுபடியும் ரிமைண்ட் பண்றேன், இங்க நீங்க ஆதார் லிங்க் பண்ணிருக்கிற மொபைல் நம்பர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த மொபைல் நம்பர் வேணாலும் கொடுக்கலாம். உங்க மொபைல் நம்பருக்கு அந்த ஓடிபி டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிற பட்டன் பிரஸ் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அப்பாயின்மெண்ட் புக் பண்றதுக்கான பேஜ் போகும். சில அப்பாயின்மெண்ட் புக் பண்றதுக்கான பேஜ். இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ரெசிடென்ட் நான் ரெசிடென்ட், அதாவது நான் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா என்ஆர்ஐன்னு சொல்லுவாங்க. இதுல நீங்க எந்த கேட்டகரின்னு சூஸ் பண்ணிக்கீங்க. அதாவது நீங்க இந்தியன் ரெசிடென்ட்னா ரெசிடென்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கீங்க. இல்ல நான் ரெசிடென்ட் என்ஆர்ஐ நீங்க கேட்டகரியில வரீங்க அப்படின்னா நீங்க என்ஆர்ஐ சூஸ் பண்ணிக்கீங்க. தென் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் டைப் டிஃபால்ட் நம்ம ஆதார் அப்டேட் தான் நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அப்டேட் நீங்க சூஸ் பண்ணி ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். நீங்க அதை சேஞ்ச் பண்ண முடியாது. சப்போஸ் உங்களுக்கு மறுபடியும் நீங்க அதை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நீங்க ப்ரீவியஸ் ஸ்கிரீன் போயிட்டு நம்ம நியூ ஆதார் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டு வரணும். இப்போ நம்ம ஆல்ரெடி அப்டேட் நான் கிரியேட் பண்ணதால இங்க டிஃபால்ட் அப்டேட் வந்துருச்சு. தென் உங்களுடைய ஆதார் நம்பர் டைப் பண்ணுங்க. ஆதார் நம்பர் டைப் பண்ணிட்டு உங்க ஆதார்ல எப்படி நேம் இருக்கோ எக்ஸாக்டா அப்படியே நீங்க டைப் பண்ணணும். சப்போஸ் நீங்க இப்போ நேம் அப்டேட் பண்ண போறீங்கனாலுமே ஆல்ரெடி உங்க ஆதார்ல எப்படி நேம் இருக்கோ அதே சேம் நேம் நீங்க டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு இப்போ இதுல அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் டைப் பண்ணீங்கன்னா டாக்குமெண்ட் HOI ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். டாக்குமெண்ட் அப்படின்னா எதுக்கு சூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க சப்போஸ் நேமோ உங்களுடைய அட்ரஸோ உங்களுடைய ஜெண்டரோ இல்ல உங்களுடைய டேட்டா பர்த் அப்டேட் பண்ண போறீங்கன்னா அதுக்கு நீங்க டாக்குமெண்ட் கண்டிப்பா உங்களுக்கு ஒரிஜினல் டாக்குமெண்ட், ஏதாவது ஒரிஜினல் டாக்குமெண்ட், ஆதார் வேலிட் டாக்குமெண்ட் லிஸ்ட்ல இருக்கிற ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் நீங்க அவங்க கிட்ட பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்க ஏதாவது அப்டேட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்க டாக்குமெண்ட் அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கங்க. HOI அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெட் ஆஃப் த ஃபேமிலி பேஸ்ட் என்ரோல்மெண்ட் சொல்லுவாங்க. அதாவது நீங்க பிறந்த குழந்தைக்கு வேற எந்த டாக்குமெண்ட் இருக்காது, பர்த் சர்டிஃபிகேட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த பர்த் சர்டிஃபிகேட் வச்சுட்டு நம்ம அந்த குழந்தைக்கு பேரண்ட்ஸோட ஆதார் வச்சுட்டே இருக்க முடியும். அதாவது குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் வச்சுட்டு பேரண்ட்ஸ் எய்தர் மதருடைய ஆதாரோ இல்ல ஃபாதரோட ஆதாரோ வச்சுட்டு நம்ம HOI பேஸ்டா அந்த குழந்தைக்கு ஆதார் நம்ம எடுக்க முடியும். அந்த டைப் ஆஃப் என்ரோல்மெண்ட் வந்து HOI சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எடுக்கிற மாதிரி தான் நீங்க HOI சூஸ் பண்ணிக்கீங்க. இல்ல டாக்குமெண்ட் பேஸ்ல ஏதாவது நீங்க எந்த அப்டேட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க டாக்குமெண்ட் சூஸ் பண்ணிக்கீங்க. இப்போ நான் இதுல வந்து எப்படி ஜஸ்ட் மொபைல் அப்டேட் மட்டும் எப்படி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி காமிக்கிறேன். அதனால நான் வந்து டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம எந்த ஸ்டேட்ல என்ரோல்மெண்ட் பண்ண எந்த ஸ்டேட்ல நம்ம அதை சூஸ் ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டர் நம்ம சூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற ஸ்டேட்டோட நேம் நம்ம இப்போ தமிழ்நாடு சூஸ் பண்றோம். தென் சிட்டி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 2 இடத்துல இருக்கு. இப்போ இந்த ஆதார் சேவை கேந்திரா சென்னையில இருக்கு. சென்னையில் ஆல்மோஸ்ட் 1 இயருக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ மதுரையில ரீசெண்டா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம மதுரையில் எப்படி பண்றது போகிறோம், மதுரைங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா ஒரே ஒரு ஆப்ஷன் ASK மதுரைங்கிற ஆப்ஷன் தான் வரும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபீல்டு நீங்க இப்போ அப்டேட் பண்ண போறீங்க அப்படிங்கிற எந்த ஆப்ஷன் நீங்க அப்டேட் பண்ண போறீங்க ஆதார் அப்படிங்கிற உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் வரும். இதுல நம்ம தேவையான ஆப்ஷன் மட்டும் சூஸ் பண்ணிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு நேம் அப்டேட் பண்ண போறீங்க அப்படின்னா நேம் கிளிக் பண்ணீங்கன்னா எந்த நேம் புதுசா நீங்க நேம் அப்டேட் பண்ண போறீங்க அந்த நேம் நீங்க இங்க டைப் பண்ணணும். தென் அதுக்கான ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட். இப்போ நேம் அப்டேட் பண்ண போறது பார்த்தீங்கன்னா ஒரு POI டாக்குமெண்ட் சொல்லுவாங்க, ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி டாக்குமெண்ட் சொல்லுவாங்க. அதுல ஒரு லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுல இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க லிஸ்ட் ஆகுது பாத்தீங்கன்னா எந்த டாக்குமெண்ட் வேணாலும் நீங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட் அங்க காமிக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் எக்ஸாம்பிள் பேன் கார்டு உங்க வீட்டு இருந்ததுன்னா பேன் கார்டு உங்களுக்கு கொடுக்கலாம். இல்ல பாஸ்போர்ட் கொடுக்கலாம், ஓட்டர் ஐடி, இது காலேஜ் ஐடி கார்டு, இல்ல ஸ்கூல் ஐடி கார்டு, கவர்மெண்ட் போட்டோ ஐடி கார்டு, இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வீட்டில் இருக்கிற ப்ரூஃபை நீங்க கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு நேம் அப்டேட் பண்ண வேண்டியது இல்ல, ஜெண்டர் மட்டும் அப்டேட் பண்ணா ஜெண்டர் நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஜெண்டர் ஆப்ஷன் நீங்க இப்போ சப்போஸ் மேல் டு ஃபீமேலோ ஃபீமேல் டு மேலோ டிரான்ஸ்ஜெண்டரோ அந்த ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் மொபைல் நம்பர் அப்படின்னா மொபைல் நம்பர் மட்டும் நீங்க
என்டர் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நியூ மொபைல் நம்பர் ஆல்ரெடி நம்ம இப்போ அப்பாயின்மெண்ட் புக் பண்ணும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுக்குறோமோ அந்த மொபைல் நம்பர் இங்கே டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் எனக்கு அந்த மொபைல் நம்பர் வேண்டாம், எனக்கு வேற மொபைல் நம்பர் வேணும் அப்படின்னா இந்த எடிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்க வேற மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டு இந்த கேப்சா கொடுத்து நீங்க அதே ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி அகைன் வரும். அந்த ஓடிபி கொடுத்து நீங்க அந்த மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சப்போஸ் உங்க மெயில் ஐடி அப்டேட் பண்ண வேணும்னா மெயில் ஐடிங்க டிக் பண்ணிட்டு மெயில் ஐடி இங்கே கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு அட்ரஸ் மட்டும் அப்டேட் பண்ணணும்னா அட்ரஸ் மட்டும் கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் மட்டும் வேணும்னா டேட் ஆஃப் பர்த் மட்டும் உங்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு எதுவுமே வேண்டாம், ஒன்லி பயோமெட்ரிக் மட்டும், அதாவது ஃபோட்டோ, ஐரிஸ், ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ண வேணும்னா இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த வீடியோவில் இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் எல்லாமே வேணாலும் சேம் டைமில் அப்டேட் பண்ண முடியும். இல்லை நீங்கள் ஒரு டைம்ல ஒன்று அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இப்போ உங்களுக்கு சப்போஸ் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணணும், மெயில் ஐடி அப்டேட் பண்ணணும், அட்ரஸ் அப்டேட் பண்ணணும்னா நீங்கள் மூணுமே பண்ண முடியும். ஸோ மொபைல் நம்பருக்கு மெயில் ஐடிக்கு அந்த ப்ரூஃபும் தேவையில்லை. சப்போஸ் உங்கள் அட்ரஸ் அப்டேட் பண்ணுற டைமில் மட்டும் உங்களுக்கு எந்த அட்ரஸ் நீங்கள் அப்டேட் பண்ணணும் அந்த அட்ரஸ் டீடைல்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு 35 சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஆதாரில் கொடுத்துருக்காங்க. அந்த பிஓஏ, அதாவது பிஓஏன்னு சொல்லுவாங்க, ப்ரூஃப் அட்ரஸ் டாக்குமெண்ட் சொல்லுவாங்க. அந்த டாக்குமெண்ட் ஏதாவது நீங்கள் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸை வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய அட்ரஸ் அப்டேட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு, பென்ஷன் கார்டு, பாஸ்போர்ட்டு, சிஜிஹெச்எஸ் கார்டு, கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்டு, நாட் ஓல்டர் தான் 3 months. ஸோ இந்த கேஸ் பில்லு, கேஸ் பில்லாக தான் உங்களுக்கு விதின் 3 months இருக்கணும். இதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் அதோட ஒரிஜினல்ஸ் ப்ரொவைட் பண்ணீங்கன்னா அதை வச்சுட்டு நீங்கள் அட்ரஸ் அப்டேட் பண்ண முடியும். இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா ஆதாரில் இருக்கிற நேமும் உங்களோட ப்ரூஃப்ல இருக்கிற நேமும் கரெக்டாக இருக்கணும். 100% மேட்சிங்காக இருந்தால் மட்டுமே உங்களுக்கு அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இன்சியல் முன்ன பின்ன தான் பிரச்சனை இல்லை, பட் ஆதாரில் இருக்கிற நேமும் உங்களோட ப்ரூஃபில் இருக்கிற நேமும் கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு நீங்கள் அப்டேட் பண்ண முடியும். நான் இப்போ இந்த வீடியோவில் ஜஸ்ட் மொபைல் நம்பரும் மெயில் ஐடி எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ நான் மொபைல் நம்பர் ஆப்ஷனும் மெயில் ஐடி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ மொபைல் நம்பர் ஆல்ரெடி நம்ம அப்பாயின்மெண்ட் கொடுக்கும்போது புக் பண்ணும்போது என்ன நம்பர் கொடுத்தோம் அதே நம்பரை கொடுத்துருக்கேன். சப்போஸ் வேறு என்ன நம்ம எடிட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி. ஸோ மெயில் ஐடி கிளிக் பண்ணி உங்களோட மெயில் ஐடி கேட்கும். உங்களோட மெயில் ஐடி அங்கே கிளிக் பண்ணிட்டு தென் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தா உங்களுக்கு எந்த டேட்ல எந்த டைம்ல உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். ஆக்சுவலாக இன்னைக்கு January 29, 2022 எனக்கு வந்து மண்டே 31, அதாவது January 31 அன்னைக்கு எந்த டைம்ல வேணும்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 to ஈவினிங் 5:30 வரைக்கும் அந்த சென்டர் ஓப்பனாக இருக்கும். ஈவன் இன்க்ளூடிங் சண்டேஸ் கூட ஓப்பனாக இருக்கும். கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் மட்டும்தான் லீவ் இருக்கும். மற்ற எல்லா நாட்களும் அது வேலை நாட்கள் இருக்கு. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே கூட அது கண்டிப்பாக ஓப்பனில் இருக்கும். 9 to 5:30 மேபி அந்த டைம் வந்து எகைன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் கண்டிப்பாக 9 to 5:30 ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு எந்த கன்வீனியன்ட் டைம் இருக்கோ அந்த டைம்ல நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. சப்போஸ் எக்ஸாம்பிள் நான் வந்து மார்னிங் ஒரு 11 o'clock to 11:20 அந்த ஸ்லாட்ல நான் புக் பண்றேன். ஸோ உங்க டேட் இங்கே செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் கூட செலக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் 1 monthக்கான உங்களுக்கு ஸ்லாட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க January 28 வரைக்கும், February 28 வரைக்கும் உங்களுக்கு ஸ்லாட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ அது வரைக்கும் நீங்க புக் பண்ணிக்க முடியும். அது ஆக்சுவலாக டே பை டே உங்களுக்கு ஆக்டிவிட்டி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் January 31, 2022 எனக்கு 11 o'clock எனக்கு அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி இங்கே ரைட் சைடு பாருங்க 31 January மண்டே டைம் 11 to 11:20 அந்த ஆதார் சேவை கேந்திர அட்ரஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் PK டவர்ஸ், KK நகர், மேலூர் மெயின் ரோடு, ஆப்போசிட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், மதுரை. இது ஆப்ஷன் உங்களுக்கு வரும். சப்போஸ் உங்களுக்கு இங்கே கீழே பாருங்க நாட் அவைலபிள் அப்படின்னா இந்த கலர் ரெட் கலர் உங்களுக்கு இண்டிகேட் ஆயிருக்கும். அவைலபிள் ஸ்லாட்ஸும் ஒயிட் கலர் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா ஸ்லாட்ஸும் அவைலபிளாக இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு ஸ்லாட்ஸ் புக் ஆயிருந்தா உங்களுக்கு இந்த ரெட் கலர் இண்டிகேஷன் காமிக்கும். அந்த ஸ்லாட்ஸ் புக் ஆயிருக்க ஸ்லாட்ஸ் எடுத்து நீங்கள் அவைலபிள் ஸ்லாட்ஸ் மட்டும் தான் புக் பண்ண முடியும். இந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய புக்கிங் அந்த அப்டேட் புக் பண்ணலாம் டீடைல்ஸ் இங்கே விசிபிளாக இருக்கும். ஸோ அப்பாயின்மெண்ட் டைப் வந்து அப்டேட் நம்ம சொன்ன மாதிரி ஆதார் ஆல்ரெடி இருக்கு, அதை அப்டேட் பண்ண போகிறோம். அதனால அப்டேட் வந்திருக்கு. ஆதார் சேவை தந்துறீங்க ASK மதுரை. வெரிஃபிகேஷன் டேட் டாக்குமெண்ட் பேஸ்டு. ஸ்லாட் டைப் 11 to 11:20. அப்ளிகேஷன் டேட் வந்து எந்த டேட்டில் நீங்கள் புக் பண்ணி அந்த டேட் வரும். தென் பர்சனல் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதாரில் இருக்கிற நேமும் நீங்கள் என்ன டைப் பண்ணி அந்த நேம் இருக்கும், மொபைல் நம்பர், மெயில் ஐடி டிஸ்பிளே ஆகிருக்கும். தென் இது ஜஸ்ட் வெரிஃபை பண்ணிட்டு ஓகே கரெக்டாக இருந்தால் நீங்கள் நெக்ஸ்ட் சப்மிட் கொடுங்க. இல்லை ஏதாவது சப்போஸ் மிஸ்டேக்ஸ் இருக்குன்னா நீங்கள் ப்ரீவியஸ் ஸ்கீம் போயிட்டு நம்ம அதை எடிட் பண்ண முடியும். தென் சப்மிட் சப்போஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம சப்மிட் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஜஸ்ட் ஓகே ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அப்பாயின்மெண்ட் வந்து
கம்ப்ளீட் ஆகாது. அதுக்கு முன்னாடி வந்து ப்ளீஸ் மேக் பேமெண்ட் டு கம்ப்ளீட் த அப்பாயின்மெண்ட். என்னன்னா நம்ம மொபைல் நம்பர் அப்டேட் பண்ண போறோம் அப்படின்னா, மொபைல் நம்பர் மெயில் ஐடி அப்டேட் பண்ண போறோம் அப்படின்னா கண்டிப்பா 50 ரூபா அதுக்கான சார்ஜ் பண்ணுவாங்க. அதாவது டெமோகிராஃபிக் அப்டேட்னு சொல்லுவாங்க. அந்த 50 ருபீஸ் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த 50 ருபீஸ் நம்ம ஆன்லைன்லேயே பே பண்ண முடியும். இந்த ப்ளீஸ் மேக் பேமெண்ட் டு கம்ப்ளீட் த அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பாப்அப் பண்ண வரும். அதை ஓகே கொடுத்துட்டு நீங்க பாருங்க ஃபீஸ் 50 ருபீஸ்னு இருக்கும். இந்த 50 ருபீஸ் நீங்க ஆன்லைன்லேயே பே பண்ண முடியும். ஜஸ்ட் அந்த ஆன்லைன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த பேய் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நீங்க கிரெடிட் கார்டுலயோ டெபிட் கார்டுலயோ நெட் பேங்கிங்கோ யூபிஐ ஐடி எதை வச்சாலும் நீங்க இது பேமெண்ட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நான் யூபிஐ ஐடி வச்சுட்டு பண்ணுறது பக்கத்தில் மேக் பேமெண்ட் கொடுங்க. மேக் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு ஆப்ஷன் இருக்கும், வாலெட்டில் இருக்கு, நெட் பேங்கிங் ஆப்ஷன் இருக்கு, யூபிஐ ஐடிக்கு பேடிஎம் இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த கன்வீனியன்ட்டாக இருக்கோ அந்த சில கொடுக்கலாம். நான் இப்போ எக்ஸாம்பிள் யூபிஐ கொடுக்குறேன். யூபிஐல நம்ம கூகுள் பே யூஸ் பண்ணி பண்ணலாம், ஃபோன்பே யூஸ் பண்ணி பண்ணலாம், பீம் ஆப் யூஸ் பண்ணி பண்ணலாம், பேடிஎம் யூஸ் பண்ணிக்கலாம், அமேசான் பே யூஸ் பண்ணி பண்ணலாம். இல்லை வேற ஏதாவது யூபிஐ ஐடி இருந்தாலும் நீங்கள் அந்த யூபிஐ ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் பண்ண முடியும். நான் இப்போ எக்ஸாம்பிள் கூகுள் பே யூஸ் பண்ணுறேன். கூகுள் பே உடைய யூபிஐ ஐடி உங்களுக்கு என்னதோ அதை நீங்கள் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு இந்த வெரிஃபை அப்படிங்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் வெரிஃபை ஆயிடும். அதாவது உங்களோட யூபிஐ ஐடி கரெக்டாக இல்லைங்கிறது உங்களுக்கு அது வெரிஃபை பண்ணிட்டு இந்த சேவ் திஸ் ஆப்ஷன் செக்யூரிட்டி ஃபார் ஃபாஸ்ட் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு வேணும்னா நீங்க அதை எனேபிள் வச்சிருக்கலாம். இல்லை வேண்டாம் அது சேவ் பண்ண வேண்டாம் அப்படின்னா அது டிசேபிள் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கூகுள் பே ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேமெண்ட்டுக்கான ரிக்வஸ்ட் அங்கே உங்களுக்கு மொபைலில் வந்திருக்கும். ஜஸ்ட் கூகுள் பே ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க. யூஐடிஐ டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு 50 ருபீஸ் பேமெண்ட்டுக்கான ரிக்வஸ்ட் வந்திருக்கும். அந்த பேமெண்ட் ரிக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணி அதாவது பே அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி பே பண்ணிருக்கேன். கூகுள் பே ஓப்பன் பண்ணி பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆனோட உங்களுக்கு அந்த அப்பாயின்மெண்ட் வந்து புக் ஆயிடும். கீழே பாருங்க பேமெண்ட் ஸ்டேட்டஸ் சக்ஸஸ் வந்துடும். தென் நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா பேமெண்ட் ரெசிப்ட் என்ன பேமெண்ட் ரெசிப்ட் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த பேமெண்ட்டுக்கு ரெசிப்ட் எடுத்துக்கலாம். இல்லை பேமெண்ட் ரெசிப்ட் வேண்டாம் எனக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் வேணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கிளிக் பண்ணுங்க அப்படின்னா அதாவது உங்களுடைய அப்பாயின்மெண்ட் புக் பண்ணதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுதான். இந்த ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அந்த ஆஃபீஸ்க்கு நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா இந்த அப்டேட் பண்ண முடியும். இந்த அப்டேட் ஃபார்ம் பாருங்க என்ன இருக்குன்னா ஆதார் அப்டேட் ஃபார்ம் அப்படிங்கிற டிஸ்பிளே இருக்கும். சப்மிஷன் டேட் அதாவது எப்போ நீங்கள் புக் பண்ணுங்க அந்த டேட் இருக்கும். ஒரு ஆதார் நம்பர் டிஸ்பிளே இருக்கும். அப்ளிகேஷன் டைப் பண்ண இருக்கும். அதாவது அப்டேட்னா எக்ஸ்பிரஸ் மொபைல் நம்பர் மெயில் ஐடி மட்டும் பண்ணீங்கன்னா எக்ஸ்பிரஸ் இருக்கும். சப்போஸ் டெமோகிராஃபிக் மட்டும் பண்ணீங்கன்னா டெமோகிராஃபிக்ல நேம் அட்ரஸோ பண்ணீங்க அப்படின்னா அப்டேட்னு இருக்கும். உங்களுடைய பயோமெட்ரிக் மட்டும் பண்ணீங்கன்னா அதுக்கும் அப்டேட் தான் இருக்கும். நியூ ஆதார்னு இருக்கும். எந்தெந்த ஃபீல்ட் அப்டேட் பண்ண போறீங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் இருக்கு. நம்ம மொபைல் நம்பர் மெயில் ஐடி மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அதான் மொபைல் நம்பர் மெயில் ஐடி ஆப்ஷன் மட்டும் இங்கே இருக்கும். சப்போஸ் நீங்கள் நேம் அப்டேட் பண்ண போனீங்கன்னா இல்லை பயோமெட்ரிக் அப்டேட் பண்ண அப்டேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கும். அப்படிங்கிற டீடைல்ஸ் இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கும். உங்கள் ரெசிடென்ட் டைப் பண்ண ரெசிடென்ட்டாக நான் ரெசிடென்ட் அந்த டீடைல் இருக்கும். உங்களோட நேம் இருக்கும், இமெயில் ஐடி நீங்கள் என்டர் பண்ணது, மொபைல் நம்பர் என்டர் பண்ணது இங்கே இருக்கும். தென் கீழே பாருங்க ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. பிரிங் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் என்ரோல்மெண்ட் ஆர் அப்டேட் நோ போட்டோகாபி ரிக்வயர்ட். அதாவது நீங்க ஏதாவது நியூ என்ரோல்மெண்ட் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா POI, POA அண்ட் BOB டாக்குமெண்ட் அதாவது ப்ரூஃப் ஆஃப் ஐடி டாக்குமெண்ட், ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் டாக்குமெண்ட், ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் டாக்குமெண்ட் இது வந்து நீங்க கண்டிப்பா ஒரிஜினல் எடுத்துட்டு போகணும். போட்டோ காப்பி ஏதாவது ஜெராக்ஸ் காப்பி நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அப்டேட்டுக்கான சேம் ப்ரொசீஜர் தான். ஏதாவது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி அப்டேட் பண்ண போற பட்சத்தில் கண்டிப்பான அதுக்கான ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போங்க. அதுக்கான போட்டோ காப்பி ஏதாவது ஜெராக்ஸ் எதுவும் தேவையில்லை. அவங்க ஸ்கேன் பண்ணிட்டு அதை உங்களுக்கு அப்போயே ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. தென் ரைட் சைட் பாருங்க அப்பாயின்மெண்ட் டீடைல்ஸ் இருக்கும். ஸோ உங்களோட அப்பாயின்மெண்ட் ஐடி கிரியேட் ஆயிருக்கு. எந்த ஆதார் சேவை கேந்திரத்தில் புக் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது இல்லை டீடைல்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் நீங்கள் மதுரையில் புக் பண்ண டீடைல்ஸ் இருக்கும். எந்த டேட்டில் புக் பண்ணிருக்கீங்க, எந்த டைம்ல புக் பண்ணிருக்கீங்க, என்ன சர்வீஸ் டைப்பு, பேமெண்ட் டைப் புக் பண்ணிருக்கீங்க, பேமெண்ட் வந்து ஆல்ரெடி பண்ணிருக்கீங்களா இல்லையாங்கிற அந்த ஸ்டேட்டஸ் இருக்கும். ஸோ இப்போ ஆன்லைன் பேமெண்ட் பண்ணினா நீங்கள் அந்த சென்டரில் போயிட்டு ஜஸ்ட் இந்த ஃபார்ம் கொடுத்துட்டு உங்களோட ரெக்வஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டே இருக்கலாம். அங்கே எதுவும் பேமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு இல்ல சாஃப்ட் காப்பி எடுத்துட்டு இந்த சாஃப்ட் காப்பி விட இந்த கண்டிப்பா இந்த பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நீங்க போங்க. இல்ல சாஃப்ட் காப்பி அட்லீஸ்ட் மொபைல் எடுத்து போறீங்க நீங்க அங்க போயிட்டு இந்த அப்பாயின்மெண்ட் ஐடி சொன்னா கூட அவங்க அப்ரோச் பண்ணி நீங்க அதை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேலிட் டாக்குமெண்ட் லிஸ்டிங் வந்து உங்களுக்கு செகண்ட் பேஜ்ல கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ண டீடைல்ஸ் இருக்கும். செகண்ட் பேஜ்ல உங்களுக்கான அட்டாச்
லிஸ்ட் ஆஃப் வேலிட் டாக்குமெண்ட்ஸ் அப்ரூவ்டு பை யூஐடி, அதாவது யூஐடி டிபார்ட்மெண்ட் அதாவது ஆதார் டிபார்ட்மெண்டால என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு டாக்குமெண்ட் டீடைல்ஸ் உங்களுக்கு பிஓஐ, பிஓஏ, பிஓபி அண்ட் பிஓஆர். பிஓஆர் மீன்ஸ் ப்ரூஃப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க சப்மிட் பண்ணாங்க டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. தென் கைட்லைன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. மாஸ்க் இஸ் மேண்டேட்டரி. மாஸ்க் இஸ் மேண்டேட்டரி ஃபார் ஆல் த டைம்ஸ் when the resident is in or around the ASK சென்டர். இப்போ இந்த கோவிட் சுச்சுவேஷனால கண்டிப்பா நீங்க அந்த சென்டருக்கு போகும்போது நீங்க மாஸ்க் கண்டிப்பா போட்டுருக்கணும். It is advised for the resident to have Aarogya Setu app mobile app installed on their mobile. The current status will be viewed at the ASK center security guard at the entrance gate அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ அது ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க கண்டிப்பா மாஸ்க் மட்டும் அட்லீஸ்ட் நீங்க வியர் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கணும். கண்டிப்பா ஹாட்ஸ்பாட்ல இருந்து நீங்க போயிடக்கூடாது. இது வந்து கோவிட் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் இப்போ நம்ம நிறைய ரிலாக்ஸேஷன் நம்ம கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அட்லீஸ்ட் கண்டிப்பா நீங்க மேண்டேட்டரி போக வேண்டியதுன்னா கண்டிப்பா மாஸ்க் போட்டு நீங்க இந்த போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியிருக்கும். போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளீட்டா நீங்க மாஸ்க் இல்லாமல் விட போகலாம். ஸோ இதை ஜஸ்ட் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க பார்த்துட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துட்டு நீங்க அங்கே போயிட்டு உங்களுடைய ரிக்வஸ்ட்டை நீங்க அப்டேட் பண்ண முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி உபயோகமுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.